அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். ஆமா, ஒரு மிக முக்கியமான அதே சமயம் சுவாரஸ்யமான தலைப்போடு தான் இன்று நாம் வந்திருக்கிறோம். சரியா சொன்னீங்க. அதாவது மனித உறவுகள் மற்றும் உளவியலின் அடிப்படையில் மற்றவர்களிடம் நன்மதிப்பை பெறுவது எப்படி, மனிதர்களை எப்படி வசீகரிப்பது என்பது பற்றிய புகழ்பெற்ற குறிப்புகளைத்தான் இன்று நாம் ஆராயப் போகிறோம். பல வரலாற்று மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் நாம் பார்க்க போறோம். கண்டிப்பா. இது ஏதோ தியோரி கிடையாது. உங்க அன்றாட வாழ்க்கையில், அலுவலகத்தில், ஏன் உங்கள் வீட்டிலும் கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த விஷயங்கள். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு நிமிஷம். தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தி விடலாம். சொல்லுங்க. இந்த தரவுகளில் நாம் பார்க்க போகும் உத்திகள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்கான தந்திரங்கள் அல்ல, மனித உளவியலின் அடிப்படை தேவைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது பற்றியது. மிக முக்கியமான ஒரு புள்ளி இது. ஆமாம், ஒரு மனிதன் சமூகத்தில் எப்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று இயங்குகிறான், அவனது உணர்வுகள் எப்படி மதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் உறவுகளை மேம்படுத்துவது மிகவும் எளிதாகிவிடும். இந்த அலசல் முழுவதும் நாம் பார்க்க போவது மனித மனதின் அந்த ஆழமான உளவியலைத்தான். உறவுகளை மேம்படுத்துவது பற்றி பேசும்போது எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது பெயர்கள்தான். ஆமா, பெயர்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஒருவரின் பெயரை நினைவில் கொள்வது எந்த அளவுக்கு மாயங்களை செய்யும் என்பதற்கு ஆண்ட்ரோ கார்னகியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அந்த ரயில் படுக்கை வசதி தயாரிப்பு தொழில் போட்டி பற்றியா? சரியா பிடிச்சிங்க. ஆண்ட்ரூ கார்னகிக்கும் ஜார்ஜ் புல்மெனுக்கும் அந்த ஸ்லீப்பிங் கார் தொழில்ல மிகப்பெரிய போட்டி இருந்தது. இருவருமே விலையை குறைச்சு ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள நினைச்சு நஷ்டத்தை சந்தித்து வந்தனர். இரண்டு பேருமே பெரிய பிசினஸ்மேன்களாச்சே. ஆமா, ஒரு நாள் செயின்ட் நிக்கலஸ் ஹோட்டல்ல இருவரும் எதிர்பாராத விதமாக சந்தித்தபோது கார்னகி ஒரு யோசனை கூறினார். நாம் ஏன் சண்டையிட்டு நஷ்டப்பட வேண்டும்? நாம் இருவரும் இணைந்து ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கலாமே என்றார். அந்த யோசனை புல்மெனுக்கு பிடித்திருந்தாலும் அவருக்குள் ஒரு ஈகோ இருந்திருக்கும் அல்லவா? அதாவது புல்மெனுக்கு அதில் முழு சம்மதம் இல்ல. சரி, அந்த புதிய நிறுவனத்திற்கு என்ன பெயர் வைப்பீர்கள் என்று சற்று சந்தேகத்தோடு கேட்டார். அதற்கு கார்னகி சற்றும் தாமதிக்காமல் புல்மென் பேலஸ் கார் கம்பெனி என்று புல்மெனின் பெயரையே முன்மொழிந்தார். அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். புல்மெனின் முகம் மலர்ந்தது. உடனடியாக அவர் அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தார். வெறும் ஒரு பெயர் மிகப்பெரிய தொழில் வரலாற்றுக்கு வித்திட்டது. ஒரு பெயரை ஞாபகம் வைப்பது அல்லது அதை முன்னிலைப்படுத்துவது எப்படி இவ்வளவு பெரிய வியாபாரத்தை முடித்துக் கொடுக்கும் என்று நேயர்கள் யோசிக்கலாம். இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லையா? மேலோட்டமாக பார்த்தால் அப்படி தோன்றலாம். ஆனால் உளவியல் ரீதியாக இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதனின் காதுகளுக்கு உலகின் மிக இனிமையான சொல் அவனது பெயர்தான். உண்மைதான். ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, தன் பெயரை பிறர் உச்சரிக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கும் அங்கீகார உணர்வுக்கும் அளவே இல்லை. இதையே டெக்சாஸ் காமர்ஸ் பேங்க் ஷேர்ஸ் அமைப்பின் தலைவரான பென்டன் லவ் மிக அழகாக கூறுகிறார். ஒரு நிறுவனம் பெரிதாக ஆக அது தனது மனிதத்தன்மையை இழந்து குளிரடைந்து விடுகிறது என்கிறார். அதை மீண்டும் வெப்பமாக்க உயிர்ப்போடு வைத்திருக்க ஒரே வழி மக்களின் பெயர்களை நினைவில் கொள்வதுதான் என்று அவர் சொல்வது 100% உண்மை. DWA விமான பணிப்பெண்ணான கரன் கிர்ஷ் என்ற பெண்ணின் அனுபவமும் இதைத்தான் சொல்கிறது. அவர் விமானத்தில் பயணிக்கும் பயணிகளின் பெயர்களை நினைவில் வைத்துக்கொண்டு பெயர் சொல்லி அவர்களை அழைத்து பரிமாறினார். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவே அந்த விமான நிறுவனம் பல பாராட்டுகளை பெற்றது. அந்த பயணிகளுக்கு அது ஒரு VIP உணர்வை கொடுத்தது. மனிதர்களுக்கு தங்கள் பெயர் மீதிருக்கும் பற்று எவ்வளவு ஆழமானதென்றால், புகழ்பெற்ற ஷோமன் P.T. பார்னம் தனது பெயரை தொடர ஆண் வாரிசு இல்லாததால் ஒரு விசித்திரமான காரியம் செய்தார். தனது பேரண்ட் C.H. சீலிக்கு பெயரே மாற்ற சொன்னார் இல்லையா? ஆமாம், பார்னம் சீலி என பெயர் மாற்றிக்கொள்ள அன்றைய காலத்திலேயே $25,000 கொடுத்தார். அதனாலதான் இன்றும் நியூயார்க் பொது நூலகத்தில் ஆஸ்டர், லெனாக்ஸ் போன்ற பெயர்களும், அருங்காட்சியகங்களில் ஆல்ட்மேன், JP மார்கன் போன்ற பெயர்களும் நிலைத்திருக்கின்றன. மனிதர்கள் தங்கள் பெயர் அழிந்துவிடக்கூடாது, காலன் காலமாக அது உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கோடிக்கணக்கில் கொடைகளை அளிக்கிறார்கள். இது தங்களை நிரந்தரமாக்கிக் கொள்ளும் மனிதனின் ஆழமான உளவியல் தேடல். அமெரிக்க அதிபர் FT ரூஸ்வெல்ட் விஷயத்திலும் இதை பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் இங்கே வரலாற்று தலைவர்களின் தகவல் தொடர்பு உத்திகளை மட்டுமே கவனிக்கிறோம், அவர்களது அரசியல் நிலைப்பாடுகளை அல்ல. கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ரூஸ்வெல்ட் என்ன செஞ்சாரு? கால்கள் செயலிழந்த ரூஸ்வெல்ட்டுக்காக கிறிஸ்லர் நிறுவனம் ஒரு பிரத்யேக காரை தயாரித்தது. WF சாம்பர்லைன் என்பவர் அந்த காரை வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வந்தபோது ரூஸ்வெல்ட் காரை மட்டும் பாராட்டவில்லை, சாம்பர்லைனுடன் வந்திருந்த ஒரு மெக்கானிக்கின் பெயரை கேட்டு தெரிந்து கொண்டு விடை பெறும்போது அவரை பெயர் சொல்லி கூப்பிட்டு நன்றி கூறினார். அது அந்த மெக்கானிக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். அது மட்டுமில்ல, அங்கிருந்த வெள்ளை மாளிகை போர்ட்டர் ஜார்ஜ் என்பவரையும் பெயர் சொல்லி அழைத்து பேசினார். ஒரு நாட்டின் அதிபருக்கே சாதாரண ஊழியர்களின் பெயர்களை நினைவில் வைக்க நேரம் இருக்கும்போது நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? சிலருக்கு பெயர்கள் எளிதும் நினைவில் நிற்காது. 3ஆம் நெப்போலியன் இதற்காக ஒரு தனி உத்தியே பயன்படுத்தினார்.
என்ன உத்தி அது? அவர் ஒரு பெயரை சரியாக கேட்கவில்லை என்றால் தயங்காமல் மீண்டும் கேட்பார். கடினமான பெயர் என்றால் அதன் ஸ்பெல்லிங் கேட்பார். ஓஹோ. தனியாக சென்றவுடன் ஒரு காகிதத்தில் அந்த பெயரை எழுதி பார்த்து மனதில் பதிய வைத்துவிட்டு பின் அதை கிழித்து போடுவார். இதற்கெல்லாம் நேரமாகுமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா எமர்சன் கூறியதே நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள் சிறு சிறு தியாகங்களால் ஆனவை. மிக ஆழமான மேற்கோள். இது அதிபர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண உணவகங்களில் கூட எப்படி வேலை செய்கிறது பாருங்கள். GM நிறுவன ஊழியர் கென் நாட்டிங்ஹாம் கதைதானே. அவர் தினமும் உணவகத்திற்கு செல்லும்போது அங்குள்ள பணியாளர் யூனிஸ் எப்போதும் கோபமாகவே உணவை பரிமாறுவார். ஆமாம். ஆனால் ஒரு நாள் யூனிஸின் பெயரட்டையை பார்த்து ஹலோ யூனிஸ் என்று கென் சிரித்துக்கொண்டே அழைத்தவுடன் அந்த பெண்ணின் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. தராசை ஓரம் கட்டிவிட்டு அதிக உணவை அள்ளி கொடுத்து விட்டார். ஒருவரின் பெயரை நினைவில் வைப்பது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம். ஆனால் வெறும் பெயரை மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தால் போதுமா? அடுத்து என்ன பேசுவது என்ற குழப்பம் வரும் இல்லையா? அங்கேதான் அடுத்த சுவாரஸ்யம் ஒழிந்திருக்கிறது. சொல்லுங்க. பெரும்பாலான மக்கள் தாங்கள் பேசினால்தான் சிறந்த உரையாடல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மற்றவர்களை பேசத் தூண்டுவதும் அவர்கள் பேசுவதை முழுமையாக கவனிப்பதும் தான் மிகச்சிறந்த உரையாடல் கலை. ஆமாம். இந்த தரவுகளில் உள்ள ஒரு அருமையான கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு பிரிட்ஜ் பார்ட்டியில் தொகுப்பாளர் ஒருவர் லோவெல் தாமஸின் மேலாளராக இருந்ததை தெரிந்து கொண்ட ஒரு பெண் ஆப்பிரிக்கா பற்றி பேசத் தொடங்கினாள். தொகுப்பாளர் ஆர்வமாக கேட்டார். அவ்வளவுதான். தொடர்ந்து 45 நிமிடங்கள் அந்த பெண் மட்டுமே ஆப்பிரிக்கா பற்றி பேசினார். தொகுப்பாளரை பற்றி அவர் எதையும் கேட்கவே இல்லை. அவருக்கு தேவை ஒரு சிறந்த கேட்பாளர் மட்டுமே. இதேபோல நியூயார்க்கில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டாளர் விருந்தில் சந்தித்த தாவரவியலாளர் ஒருவர் பல மணி நேரம் தாவரங்கள் பற்றியும் உருளைக்கிழங்கு பற்றியும் பேசினார். தொகுப்பாளர் அதை மிக ஆர்வமாக கவனித்தார். இறுதியில் அந்த தாவரவியலாளர் தொகுப்பாளரை மிகச் சிறந்த உரையாடல்காரர் என புகழ்ந்து தள்ளினார். தொகுப்பாளர் தாவரவியலை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதுதான் வேடிக்கை. ஜாக் வுட்ஃபர்ட் சொன்னது போல ஆழ்ந்த கவனிப்பு என்பது ஒருவரை புகழ்வதற்கான மிகச்சிறந்த வழி. இதைத்தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழக தலைவர் சார்லஸ் W. எலியட் பின்பற்றியிருக்கிறார். அவர் மற்றவர் பேசுவதை எவ்வளவு முழு கவனத்துடன் கேட்பார் என்பதை நாவலாசிரியர் ஹென்றி ஜேம்ஸ் விவரித்திருக்கிறார். அவர் வெறும் காதுகளால் மட்டுமின்றி கண்களாலும் கேட்பார் என்று கூறுகிறார். அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கிறது. பிசினஸ்ல இது எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்று பாருங்கள். சிகாகோவில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் திருமதி ஹென்ரியட்டா டக்ளஸ் தான் வாங்கிய கோட்டில் கிழிசல் இருப்பதை பார்த்து மாற்றச் சென்றார். அங்கிருந்த கிளார்க் விற்பனை முடிந்தது, பணத்தை திருப்பித் தர முடியாது என்று நிராகரித்து விட்டார். அந்த வாடிக்கையாளர் மிகுந்த கோபத்தில் வெளியேற இருந்தபோது மேலாளர் வந்தார். அவர் அந்த வாடிக்கையாளரின் புகாரை பொறுமையாக கேட்டு பணத்தை திருப்பித் தரவோ அல்லது வேறு கோட் தரவோ முன்வந்தார். வெறும் கவனித்தல் ஒரு நிரந்தர வாடிக்கையாளரை தக்க வைத்தது. இது வியாபாரத்திற்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் பொருந்தும். மில்லி எஸ்போசிடோ என்ற தாய் தன் மகன் ராபர்ட் ஏதோ சொல்ல வந்தபோது தான் செய்து கொண்டிருந்த அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு அவன் பேசுவதை முழுமையாக கவனித்தார். அதனால் என்னம்மா என் மீது அளவற்ற அன்பு வைத்துள்ளார் என அந்த மகன் ஆழமாக உணர்ந்தான். கவனிப்பது என்பது அன்பின் ஆகச்சிறந்த வெளிப்பாடு. நியூயார்க் டெலிபோன் கம்பெனி சந்தித்த ஒரு வாடிக்கையாளரின் கதையை கேட்டால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். பல புகார்களை தெரிவித்து பில்களை கட்ட மறுத்து வழக்குகளை தொடுத்த மிகவும் கோபமான வாடிக்கையாளர் அவர். அவரை சமாளிக்க ஒரு அதிகாரி அனுப்பப்பட்டார். எதுவும் பேசவில்லை. பல மணி நேரம் அந்த வாடிக்கையாளர் திட்டுவதை பொறுமையாக கேட்டார். வாடிக்கையாளர் தொடங்கிய டெலிபோன் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரொடக்டிவ் அசோசியேஷன் என்ற அமைப்பில் இந்த அதிகாரியை உறுப்பினராக சேர்ந்தார். இறுதியில் தனது புகார்கள் அனைத்தையும் அந்த வாடிக்கையாளர் திரும்பப் பெற்றார். பணம் தர மறுத்து சிகாகோ வந்த வாடிக்கையாளரின் கோபத்தை பொறுமையாக கேட்ட ஜூலியன் எஃப் டெட்மர் என்ற தொழிலதிபரின் கதையும் இதுதான். பொறுமையாக கேட்டு மதிய உணவும் அளித்ததால் அந்த வாடிக்கையாளர் மனம் மாறி பெரிய ஆர்டர் கொடுத்ததோடு தன் குழந்தைக்கு டெட்மர் என்று பெயரும் வைத்தார். இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் கோபப்படும்போது அவன் அடிப்படையில் கேட்பது என்னை மதி, என் வலியை புரிந்து கொள் என்பதுதான். அந்த அதிகாரி பொறுமையாக கேட்டபோது அந்த வாடிக்கையாளரின் ஈகோ திருப்தியடைந்தது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஒருவரை எவ்வாறு அமைதியான கண்களோடு முழு கவனத்தோடு கேட்பார் என்பதை அவரை சந்தித்தவர்கள் வியந்து கூறியிருக்கிறார்கள். நிக்கோலஸ் முர்ரே பட்லர் புகழது போல தன்னை பற்றி மட்டுமே நினைப்பவர்கள், தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துவர்கள், எவ்வளவு படித்திருந்தாலும் அவர்கள் கல்வி அறிவற்றவர்கள். இந்த கவனிக்கும் திறன் வாழ்க்கையே மாற்றிய ஒரு நிகழ்வும் உண்டு. எட்வர்ட் ஃபோக் என்ற சிறுவன் ஒரு ஏழை டச் குடியேறி வெஸ்டர்ன் யூனியனில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு பெரிய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசை. அதனால் அமெரிக்காவின் புகழ்பெற்ற மனிதர்களான கார்ஃபீல்ட், கிராண்ட், எமர்சன் ஆகியோருக்கு கடிதம் எழுதி அவர்கள் வாழ்க்கையை பற்றி கேட்டான். அவர்கள் சொல்லும் பதில்களை மிகச்சிறந்த முறையில் கவனித்து உள்வாங்கினான். அந்த கவனிக்கும் திறன்தான் பின்னாளில் அவனை மிகச்சிறந்த பத்திரிகை ஆசிரியராக மாற்றியது.
அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் உள்நாட்டுப் போரின் போது கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தார். இங்கும் அவருடைய தகவல் தொடர்பு திறனை மட்டுமே நாம் பார்க்கிறோம் என்பதை நினைவில் கொள்க. அப்போது ஸ்பிரிங்ஃபீல்டில் இருந்த தனது பழைய நண்பரை வாஷிங்டனுக்கு வரவழைத்தார் லிங்கன். நண்பர் வந்ததும் அடிமைகளை விடுவிப்பது பற்றியும் போரின் சவால்கள் பற்றியும் மணிக்கணக்கில் லிங்கன் மட்டுமே பேசினார். அவர் நண்பரின் ஆலோசனையை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அவருக்கு தேவை ஒரு சிறந்த கேட்பாளர் மட்டுமே. இதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் மக்களுக்கு தீர்வுகள் தேவையில்லை. தாங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கும் ஒரு மனிதன்தான் தேவை. ஆனால் எல்லா நேரத்திலும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாதல்லவா? நாம் பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது எதை பற்றி பேச வேண்டும்? அதற்கான விடையும் இந்த தரவுகளில் உள்ளது. மற்றவர்களின் விருப்பங்களைப் பற்றி பேசுதல். அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் தன்னை சந்திக்க வரும் விருந்தினர்கள் எந்த துறையைச் சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு முந்தைய நாள் இரவே அவர்கள் விருப்பமான தலைப்புகளை படித்து தெரிந்து கொள்வாராம். வில்லியம் லியான் ஃபெலப்ஸ் என்ற கட்டுரையாளர் தனது 8 வயதில் படகுகள் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் வீட்டுக்கு வந்த நியூயார்க் வழக்கறிஞர் ஒருவருக்கு படகுகள் மீது துளியும் ஆர்வமில்லை என்றாலும் அந்த சிறுவனை கவர படகுகள் பற்றி மட்டுமே பேசினார். இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால், மற்றவர்களின் நலன் சார்ந்தோ அல்லது அவர்களின் விருப்பங்கள் சார்ந்தோ பேசுவது வெறும் சலுகை அல்ல. அது இரண்டு தரப்புக்கும் மிகப்பெரிய பலன்களை தரும் ஒரு உளவியல் முதலீடு. நிச்சயமாக. எட்வர்ட் எல் சாலிஃப் என்பவர் பாய் ஸ்கவுட் மாணவர்களை ஐரோப்பிய பயணத்திற்கு அழைத்துச் செல்ல நிதி கேட்க ஒரு கார்ப்பரேட் தலைவரிடம் சென்றார். அவர் நேரடியாக சென்று நிதி கேட்கவில்லை. மாறாக அந்த தலைவரிடம் உள்ள $1 மில்லியன் செக் பற்றி பேச்சைத் தொடங்கினார். அந்த தலைவருக்கு அதுதான் விருப்பமான தலைப்பு. உடனே உற்சாகமாகி அந்த செக் பற்றிய கதையை கூறினார். இறுதியில் சாலிஃப் கேட்டதை விட அதிகமாக 5 மாணவர்களுக்கான முழு செலவையும் அந்த தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஹென்றி ஜி சோவர்னோ என்பவரும் இப்படித்தான். 4 ஆண்டுகளாக ஒரு ஹோட்டலுக்கு ரொட்டி விற்க முயன்று தோற்றவர் இறுதியில் அந்த மேலாளரின் விருப்பமான அமைப்பான ஹோட்டல் கிரீட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா பற்றி பேசி உடனடியாக ஆர்டர் பெற்றார். மனிதவள நிபுணர் ஹாவர்ட் இசட் ஹெர்சிக் கூறியது போல, மற்றவர்களின் விருப்பங்களைப் பற்றி பேசுவது இருதரப்பு வாழ்க்கையையும் வளமாக்குகிறது என்பதற்கு எட்வர்ட் ஹாரிமேன் என்ற இளைஞரின் கதையும் சிறந்த உதாரணம். ஆர்ஜே ஃபங்க்ஹவுசர் என்ற மிக கடினமான தொழிலதிபரிடம் வேலை கேட்கச் சென்றார். நேரடியாக அவரை சந்திக்க முடியாது என்பதால் முதலில் அவரது செயலாளரின் இலக்குகள் மற்றும் விருப்பங்கள் பற்றி பேசினார். தன்னை மதித்து பேசுகிறாரே என்று மகிழ்ந்த அந்த செயலாளர் நேர்காணலுக்கு ஏற்பாடு செய்தார். அதன் மூலம் ஹாரிமேனுக்கு 20 வருட பணி கிடைத்தது. அருமை. நாம் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று பார்த்துவிட்டோம். இந்த ஆழமான அலசலின் இறுதிக்கட்டமாக ஒருவரிடம் நிரந்தரமான தாக்கத்தை ஏற்படுத்துவது எப்படி என்பதை பார்ப்போம். நியூயார்க் போஸ்ட் ஆபீஸ் கிளார்க் ஒருவர் மிகவும் சலிப்புடன் வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கு சென்ற நபர் அந்த கிளார்க்கின் கூந்தலை புகழ்ந்து பேசினார். அவ்வளவுதான். அந்த கிளார்க்கின் முகத்தில் பெரிய புன்னகை. வில்லியம் ஜேம்ஸ் மற்றும் ஜான் டூயி கூறியது போல, பாராட்டப்பட வேண்டும் என்ற ஆழமான ஏக்கம் மனிதர்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்த ஏக்கம்தான் மனித வரலாற்றின் அடிப்படையோ என்று தோன்றுகிறது. ஜொராஸ்டர், கன்ஃபூஷியஸ், டாவோயிசம், புத்தர், ஹிந்து மதம் மற்றும் இயேசு கற்பித்த தங்க விதி என்ன தெரியுமா? மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள். எல்லாரும் முக்கியத்துவத்தை விரும்புகிறார்கள். அதை எப்படி செயல்படுத்துவது? டேவிட் ஜி ஸ்மித் என்பவர் ஒரு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ரோஸ் மற்றும் ஜேன் இருவருக்கும் தகுந்த பொறுப்புகளை வழங்கி பணப்பெட்டி மற்றும் 15 வயதினரை கண்காணிப்பது போன்ற வேலைகளை கொடுத்தார். அவர்களை அந்த இடத்தின் முக்கியமானவர்களாக உணரச் செய்தவுடன் பிரச்சனை சுமூகமாக முடிந்தது. அதேபோல ஒரு கொல்லனின் மகனான ஹால்கேன் புகழ்பெற்ற டான்டே கேப்ரியல் ரொசிட்டியின் கவிதைகளை உண்மையாக புகழ்ந்து கடிதம் எழுதியதால் ரொசிட்டி இவரை தன் செயலாளராக ஆக்கிக் கொண்டார். பின்னாளில் ஹால்கேன் பெரும் செல்வந்தரானார். கல்வியில் கூட இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொனால்ட் ஜே ரோலண்ட் என்ற ஆசிரியர் வகுப்பில் எப்போதும் அமைதியாக இருந்த கிறிஸ் என்ற மாணவனை பார்த்து, நீ மேம்பட்ட வகுப்புக்குச் செல்ல தகுதியானவன் என்று மனதார பாராட்டினார். அதோடு யூ ஆர் இம்பார்ட்டன்ட், அதாவது நீங்கள் முக்கியமானவர் என்ற பலகையையும் வகுப்பில் வைத்தார். அந்த ஒரு சிறு பாராட்டு அந்த மாணவனின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் எப்படி வளர்த்தது என்பது வியக்கத்தக்கது. வழக்கறிஞர் ஒருவரின் கதை இதைவிட ஆச்சரியமானது. அவர் தனது மனைவியின் வயதான அத்தையை சந்திக்கச் சென்றார். அவர் வாழ்ந்த 1890இல் கட்டப்பட்ட பழமையான வீட்டையும் அங்குள்ள பிரெஞ்சு பழங்கால பொருட்களையும் மிகவும் ரசித்து உண்மையாக பாராட்டினார். பல ஆண்டுகளாக தனிமையில் வாடிய அந்த மூதாட்டிக்கு தன் ரசனையை யாரோ ஒருவர் மதிக்கிறார் என்பது மிகப்பெரிய நெகிழ்ச்சியை கொடுத்தது. அதனால் தன் கணவர் ஆசையாக வாங்கிய விலைமதிப்பெற்ற பாக்கார்ட் காரை எந்த பிரதிபலனுமின்றி அந்த வழக்கறிஞருக்கே பரிசளித்தார். அதுபோலவே டொனால்ட் எம் மக்மோஹோன் என்ற நிலப்பரப்பு வடிவமைப்பாளர் ஒரு நீதிபதியின் நாய்களைப் பற்றி ஆச்சரியமாக பேசியதால் பல $100 மதிப்புள்ள ஒரு நாய்க்குட்டியை நீதிபதி அவரது மகனுக்கு பரிசளித்தார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது எமர்சன் சொன்ன ஒரு அற்புதமான வரி. நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் என்னை விட உயர்ந்தவன். அவனிடம் நான் கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்கும். நாம் மற்றவர்களை போலித்தனமாக புகழப்புலாது.
நமது பாராட்டு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் அவர்களை முக்கியமானவர்களாக உணரச் செய்யும். உண்மையான பாராட்டு ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதென்பதற்கு கோடாக் நிறுவனர் ஜார்ஜ் ஈஸ்ட்மேனை சந்திக்கச் சென்ற ஜேம்ஸ் ஆடம்சனின் கதையே சிறந்த உதாரணம். ஈஸ்ட்மேனை சந்திக்கச் சென்ற ஜேம்ஸ் ஆடம்சனுக்கு வெறும் 5 நிமிடம் மட்டுமே நேரம் ஒதுக்கப்பட்டது. உள்ளே சென்றதும் ஆடம்சன் ஈஸ்ட்மேனின் அலுவலகத்திலுள்ள ஆங்கில ஓக் மர வேலைப்பாடுகளை மிகவும் ரசித்து பாராட்டினார். அதன்பின் ஈஸ்ட்மேன் தனது இளமைக்கால வறுமையைப் பற்றியும் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கேமராவைப் பற்றியும் பேசத் தொடங்கினார். ஜப்பானிலிருந்து தான் வாங்கி வந்து தானே பெயிண்ட் அடித்த நாற்காலிகளை கூட ஆடம்சனுக்கு காட்டினார். 5 நிமிடங்களில் முடிய வேண்டிய சந்திப்பு மணிக்கணக்கில் நீண்டது. விளைவு ஆடம்சனுக்கு $90,000 மதிப்புள்ள மாபெரும் ஆர்டர் கிடைத்தது. படவில்லை. மாறாக அவளது குடும்பத்தினர் மற்றும் பிற பணியாளர்கள் முன்னிலையில் பவுலட்டை பாராட்டி நிறுவனத்திற்கு அவள் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தினார். உடனடியாக அவள் தன் ராஜினாமாவை திரும்பப் பெற்றாள். பிரிட்டிஷ் பேரரசை ஆண்ட டிஸ்ரேலி சொல்வது போல, மக்களிடம் அவர்களைப் பற்றியே பேசுங்கள், அவர்கள் மணிக்கணக்கில் கேட்பார்கள். மிக அருமையாக சொன்னீர்கள். இன்றைய ஆழமான அலசலில் நாம் மனிதர்களை வெல்வதற்கான அந்த 6 வழிகளை தெளிவாக பார்த்தோம். அதை உங்களுக்காக மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக சொல்கிறேன். மற்றவர்கள் மீது உண்மையான ஆர்வம் காட்டுங்கள். 2. புன்னகை செய்யுங்கள். 3. ஒருவரது பெயர் அவருக்கு உலகின் மிக இனிமையான சொல் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். 4. சிறந்த கேட்பாளராக இருங்கள், மற்றவர்களை அவர்களைப் பற்றியே பேச தூண்டுங்கள். 5. மற்றவர்களின் விருப்பங்கள் அடிப்படையில் பேசுங்கள். 6. மற்றவர்களை முக்கியமானவர்களாக உணரச் செய்யுங்கள், அதை முழுமையாக உண்மையாகச் செய்யுங்கள். இந்த 6 குறிப்புகளும் ஒரு மனிதனோடு ஆழமான இணைப்பை உருவாக்குவதற்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கின்றன. இன்று நாம் விவாதித்த தரவுகளில் உள்ள ஒரு முக்கியமான படத்தை நீங்கள் கவனித்திருக்கலாம். அது பகுதி 3, ஒருவரை உங்கள் சிந்தனைக்கேற்ப மாற்றுவது எப்படி என்று குறிப்பிடுகிறது. நாம் இன்று விவாதித்த இந்த 6 வழிகளும் அடுத்த கட்டமாக மற்றவர்களின் சிந்தனையை நம் வழியில் ஈர்ப்பதற்கான மிகச்சிறந்த முன்னோட்டமாகவே அமைந்துள்ளது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் அனைவருமே சமூக வலைதளங்களில் லைக் பட்டங்களை மட்டுமே நம்பி மனிதர்களை நேரில் பாராட்டுவதையும் அவர்கள் கண்களை பார்த்து ஆழமாக கவனிப்பதையும் மறந்துவிட்டோமா? எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் செயற்கை நுண்ணறிவோ அல்லது சோஷியல் மீடியாவோ ஒரு மனிதனின் உண்மையான கவனிப்புக்கு, ஒரு புன்னகைக்கு, ஒரு பெயரின் உச்சரிப்புக்கு ஈடாக முடியுமா? முடியாது என்பதுதான் உண்மை. உங்களுக்கான ஒரு சிறிய சவால். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு முன்பின் தெரியாத நபரிடம் அல்லது உங்கள் அலுவலகத்தில் தினமும் பார்க்கும் ஒருவரிடம் இந்த குறிப்புகளில் ஒன்றை செயல்படுத்தி பாருங்கள். அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிடுங்கள் அல்லது அவர்கள் செய்யும் சிறு வேலையை உண்மையாக பாராட்டுங்கள். அது அந்த இடத்தில் எந்த அளவுக்கு மாயங்களை நிகழ்த்துகிறது என்பதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். இந்த சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை மற்றவர்களை கவனிக்கவும் கொண்டாடவும் மறக்காதீர்கள். உங்களின் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களின் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வரட்டும்.